கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு வேத பாடமாக சுமார் இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதிலிருந்து இந்த 13வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசித்தால் 2ஆம் வருகையினுடைய ரகசியம் சத்தியம் என்னதென்று தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள், விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவுக்கு, உங்கள் வளர்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நம்முடைய பெத்தல் சபையினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் சபையார் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வேத பாட சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். இந்த நாளில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க பார்ப்போம். அதாவது நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, அப்படி தொடர்ந்து வாசித்தால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நம்பிக்கை நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தொடர்ந்து அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆனால் இந்த நாளில் அறியாமையினால் தங்களை இச்சையின்படி நடந்தவங்க அப்படின்னு வேதத்தில் குறிப்பிடுகிறாரு. ஏனென்று கேட்டால், முதலாவது இந்த அறியாமையினால் செய்கிற தவறுகள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று கேட்டால், இந்த லேவியராகமத்தில் நம்ம முதலாவது வாசித்தோம் என்று நினச்சிக்கங்க. அந்த லேவியராகமத்தில் 4ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்தால், அறியாமையினால் ஏதோ ஒன்று தொடுவதனால அவங்க பாவிகளாக மாறிவிடுகிறாங்க. அதாவது சாதாரண மனுஷன் அவன் ஏதாயிலும் ஒரு சர்வசாதாரணமாக தெரியாத அறியாத பாவம் செய்தால் அது பாவமாக மாறிவிடுகிறது. ஆசாரி தேவாலயத்தில் போகும்போது அங்கே அறியாதவர்களாக இருந்து அங்கே உள்ள பரிசுத்தவான்கள் அதை தொடும் பொழுது அவங்க குற்றவாளியாக மாறிவிடுகிறாங்க. சபைக்குள்ளே யாதொரு அறியாத தவறு உண்டானால் அதை குற்றவாளி என்று அது தேவன் தீர்மானிக்கிறார். எப்படின்னால், ஆசாரியர்கள் மூலியமாக அது தீர்மானிக்கப்பட்டு அவங்க சொல்கிற சில தவறுகளுக்காக சில காளைகளையோ அல்லது வெள்ளாட்டு கடாக்களையோ மற்ற இளங்காளைகளையோ பலி செலுத்தி அந்த பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னாகமம் 4ஆம் அதிகாரம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் அதில் நம்ம வாசிக்கிறோம். என்னாகமும் அதே போல் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அதையும் சுட்டி காட்டுகிறது. சபைக்குள்ளே தவறு செய்தால் சபை எல்லாருமே பாவம் செய்த மாதிரி ஏற்று பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இளங்காளை, வெள்ளாட்டு கடா, ஆட்டுக்கடா, அதாவது அவங்க செய்ய வேண்டிய அந்த சேக்கல் நிறையான பணங்களை செலுத்தி காணிக்கை செலுத்தி அவைகளை தங்களுடைய பாவத்தை சுத்திகரித்த பின்பு தான் பாளையத்துக்குள்ளே வர வேண்டும், அந்த தேவாலயத்துக்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். ஒரு தேவாலயத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த காலத்தில் இருந்தால் இந்த காலத்தில் என்ன சட்டம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம். அதாவது 1 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரத்தில் வாசித்தால் அங்கே சில பொருள்களை அவர் சொல்கிறார். நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அசுத்தங்களை கலைத்து போடுங்க. எங்கே? அந்த பாளையத்துக்குள்ளோ, சபைகளுக்குள்ளோ, குடும்பத்துக்குள்ளோ அல்லது நம்முடைய ஜீவித்தில் அந்த தவறுகளை நாம் கலைத்து போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் அங்கே நமக்கு
ஆண்டவர் தெளிவாக அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்மதம் மீது நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி அவளுக்குள்ளே உள்ளாவி அவளுக்கு தேவனாக இருப்பேன், அவள் என் ஜனமாக இருப்பாள் என்று தேவனால் ஜனங்களாக இருப்பாங்க என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. 17 வாசித்தால், ஆகையால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அதுதான், அசுத்தமானதை தொடக்கூடாது. ஆனால் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இங்கே நமக்கு சொல்கிறார் ஆண்டவர். அதே போல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே சில சத்தியங்களை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அந்த இச்சைக்குரிய பாவங்களை இச்சையாக செயல்படுவதனாலே அந்த பாவத்தை அவர் அங்கே சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால், அந்த தவறெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த பாவங்களை இச்சைகளை அது நல்ல தெளிவாக சொல்கிறார். அதெல்லாம் இருக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாரு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே அந்த பாவத்தை சுற்றி காட்டுகிறார். கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்கிறாரு. அதே போல் ஒருவன் ஒரு இச்சையினால் இச்சிக்கப்பட்டு இணைஞ்சிருப்பான் என்று கேட்டால், அவன் அந்த ஆவியினாலேயே இச்சிக்கப்பட்டு இழுப்புண்டு தங்களுடைய பாவத்தில் மூடிக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசித்தோம் என்று கேட்டால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, தகப்பனுக்குள்ளே பிள்ளைங்களுக்குள்ளே, தாய்க்குள்ளே பிள்ளைங்களுக்குள்ளே இந்த விபச்சாரம் ரொம்ப தீவிரப்படுகிறது அந்த காலத்தில். அப்போது அந்த பவுல் சுற்றி காட்டி இப்படிப்பட்ட இச்சைகளை நம்ம விட்டு விலகணும்னு சொல்கிறார். ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த பரிசுத்தத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். புளிப்புள்ள மாவை அகற்றி புளிப்பில்லாத அப்பங்களாக மாற்றுங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் கொடுத்து கொண்டு போகிறாரு. ஆகவே கிறிஸ்துவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவைகளை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறேன். அந்த பாவமெல்லாம் அந்த பிசாசுக்குரியது. ஆதியிலே செய்த பாவத்தை நாம் பிசாசான செய்தது போல் நாம் அப்படி செய்யக்கூடாது. அந்த இச்சை இருக்கக்கூடாது. லோத்து காலத்தில் அந்த இச்சைகள் இருந்தது, நோவா காலத்தில் அந்த இச்சைகள் இருந்தது. ஆகவே அறியாமையில் நாம் அவைகளை செய்கிறபடினால செய்யக்கூடாது, திருந்துங்கன்னு அவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். மேலும் இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மகிழ்ச்சியாக எண்ணுகிறார். ஒரு தோட்டமாக நினைக்கிறார். அவங்க வம்ச தோட்டம் யூதர்களை ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க தோட்டத்தில், தேவனுடைய தோட்டத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வளர்க்கிறாரு. நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அவங்கள நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் அறுவடை செய்யும் பொழுது அந்த கசப்பான கனியை கொடுத்தேன்னு சொல்கிறார். இப்போது தேவனுடைய தோட்டத்தில் வளர்ந்த அந்த திராட்சை செடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்குற அந்த யூதருடைய கொடிகளில் கசப்பான கனியை தான் கிடைக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க செய்கிற அறியாமையினால,
அவங்க செய்கிற அறியாமனுடைய தவறுனால தான் இங்கே சுட்டி காட்டுகிறது. தேவன் அவர் பாரு எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ கொண்டு வரார் ஆண்டவர். 7 வாசித்தால் 5:7, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்போது என்னன்னு இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் கேட்டால் 5:12 வாசித்தால் கர்த்தருடைய கிரியைகளை அவங்க நோக்கி பார்ப்பதில்லை, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை செய்கைகளை சிந்திப்பார் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க அறியாமையினால் அவைகளை மறந்துவிட்டு விக்கிரகங்களை போய் வணங்கி விக்கிரகங்களை ஆராதனை பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பொழுது விடிஞ்சா சாராயத்தினுடைய மயக்கத்திலேயே அவங்க அதை உபயோகம் பண்ணி அந்த போது உலக வாஸ்தத்தில் நிறைந்து இருந்துட்டாங்க. அநேக கிறிஸ்தவங்களும் ஓய்வு நாள் தான் நல்ல நாள்னு சொல்லி மதுக்கடையில், சினிமா தேட்டரில், மற்ற இன்ப கலையாட்டில் போய் இருப்பாங்க. ஒரு நாள் லீவுன்னு. அது இல்லை, இங்கே சொல்கிறப்ப கர்த்தருடைய கிரியை நம்ம சிந்திக்க வேண்டும், கர்த்தருடைய கிரியை நம்ம நோக்க வேண்டும். அப்போ என்ன கர்த்தருடைய கிருபை? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிரியை நாம் நினைக்க வேண்டும், அவரை நோக்க வேண்டும். அதை தான் தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 14 வாசித்தா பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் கண்ணோக்கி பார்க்கும்போது நீதிமான் ஒன்றுமே இல்லைன்றார், கர்த்தரை தேடுறவங்க இல்லை, உணர்வுள்ள இருதயமே இல்லைன்றார். எல்லாரும் அவருடைய கிரியைகளை விலகி விட்டார்கள். அதே போல் இந்த பழைய ஏற்பாட்டில் ஏசாயா வாழ்ந்த தீர்க்கதரிசி காலத்தில் இந்த யூத ஜனங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதுதான் கசப்பான கனி, கர்த்தரை தேடலை. அது மட்டுமா தொடர்ந்து அவைகளை நம்ம வாசித்தோம் என்று கேட்டால் அதில் உபதேசங்கள் எல்லாம் கொஞ்சம் தாழ்மை வித்தியாசப்படுது. நன்மையை தீமை சொல்கிறான், தீமை நன்மைன்னு சொல்கிறான், பகலை இரவுன்றான், இரவு பகலன்றான், நல்லது கெட்டதுன்றான், கெட்டது நல்லதுன்றான். ஒரு தவறான உபதேசத்தில் அவங்க கடந்து செல்கிறாங்க. அறியாமையினால் உபதேசத்தை மாற்றுறாங்க பாருங்க. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே அப்படி தான் நிறைய பேர் இருக்குது. என்னன்னு கேட்டால் கால நேரம் தேவன் படைச்சு நல்ல நாளுன்னா இந்த நேரம் சரியில்லை, இந்த நேரம் நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு, அந்த ஒப்புதல் ஐயர் பண்ணிட்டாரு. தாலி கட்டுற நேரத்தில் தாலி தேடுறாங்க, தாலியே இல்லை. அந்த டைம் பார்த்தாரு அந்த மாப்பிள்ளையுடைய தகப்பனார். கரெக்டாக அந்த டைம் வந்தவுடனே சலசலப்பாயிடுச்சு. உடனே இந்த தாலி என்கிட்ட இருக்குது, இருந்தா கட்டுங்கன்னு கொடுக்குறாரு. எல்லாம் கொஞ்சம் முறுமுறுத்தாங்க. என்ன பெரியவர தப்புன்றிய, இது தவறு பண்ணிட்டியேன்னாரு. இல்லையா, ஒரு 2 நிமிஷம் ஒரு நல்ல காலம் வரும்போது கட்டினா எனக்கு நல்ல ஆசீர்வாதம்னு சொல்லி திருமணத்திலேயே அந்த வார்த்தை சொன்னார். கல்யாணம் பண்ணிவிட்டு ஆராதனை முடிச்சிட்டாரு. அப்புறமா பாரு விமர்சனங்கள் எழும்புது. அந்த ஐயர் கூப்பிட்டு கூட இந்த மாதிரி திருமணம் தான் நான் பண்ணியிருக்க மாட்டேன், கீழே ஒரு நாளைக்கு வரணும்னா கொஞ்சம் லேட்டானா தொடங்கி இருப்பேன், எதுலாம் கெட்ட வேலை பண்ணிட்டியாப்பா நீ, தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இனிமேல் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், வராதிங்க தயவுசெய்து அப்படின்னாரு. அவங்களுக்கு தெரியல, ஏன்னா படிப்பறிவு இல்லை. வேதத்தை படித்தா நல்லா கற்றுக்கணும், தெரியாத சத்தியங்களை புரிஞ்சுன்னுக்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுதல் இல்லாத சதுசேயர் ரொம்ப சாதிக்கிறவன், ஆனால் உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை சாதிக்க முடியல. அவன் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் அறியாமையினால் உயிர்த்தெழுதலே இல்லைன்றீங்க. பரலோகத்தில் கொடுக்குறவங்க வாங்குறவங்க யாருமே இல்லை, மாமிசமோ ரத்தமோ பரலோகத்துக்கு போகாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லி கொடுத்தது நீங்கள் கவனிக்கலையா? தப்பாக ஏன் புரிஞ்சு இப்படி பண்ணுறீங்க?
காரணம் அவங்களுடைய அறியாமையினால் இது செய்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு பெண்மணி சீசனுடைய தாய் யாக்கோப்பு யோவானும் அவங்களுக்காக வேண்டல் செய்கிறார். ஐயா, பரலோகத்தில் என் பிள்ளை ஒருத்தன் வலது பக்கம், ஒரு பிள்ளை இடது பக்கம்னு சொல்லும்போது நீ கேட்குறது உங்களுக்கே அறியலை. அப்போ அறியாததுனால தான் சில பதற்றமான தவறுகளை நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறாங்க. ஒரு தெய்வ பக்தியில், ஒரு தெய்வ நேர்மையில், ஒரு நல்ல விசுவாசத்தில் இல்லை, நல்ல வேத தியானத்தில் இல்லை, பரிசுத்தத்தில் இல்லை, மனம் போல் வாழ்கிறாங்கன்னா சரியான ஒரு வேத அறிவு இல்லாதனால, சரியான ஒரு ஆலய பக்தி, அந்த ஆலயத்தில் சத்தியத்தை கேட்கலாம், நம்ம ஆண்டவர் தொழுகை செய்யலான்ற ஒரு எண்ணம் இல்லை. பதற்றமான நிலையில் இருக்கும்போது எப்படி சொல்லு பார்க்கலாம். சில பேர் வேணும்னு செய்கிறாங்க. இல்லை, பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உடைய பாவங்களை மன்னியும், பிதாவே மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்களே, அப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். ஆனால் அந்த சீஷருங்க மன்னிக்கணும், அந்த இவர் ஆசாரியன், வேதப்பாரகன், மூப்பருங்க, அந்த யூதர்களும் என்ன சொல்கிறாங்க, சிலுவையில் அறியந்தான் சொல்கிறாங்க. என்ன தெரியாத பண்ணுறாங்களா? தெரிஞ்சு தான். ஆனால் அந்த ஆண்டவர் அவர் அறியாத செய்கிற பாவம். நான் ஒரு தேவகுமாரனை எவ்வளோ நிரூபித்தேன், நம்பலை, எவ்வளோ உபதேசம் பண்ணேன், ஏற்றுக்கலை, என்னை வெளிப்படுத்தி காட்டினேன், ஏற்றுக்கலை, நல்ல ஒரு விசுவாச பாதையில் வரலப்பா, மன்னியோ என்று கேட்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னொரு காலத்தில் அந்த பேதுரு மூலியமாய் மனம் மாறி அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. பவுல் மூலியமாக உபதேசத்தில் கீழ்ப்படிவாங்க. பின்னால் பார்க்கலாம் அது குறித்து. ஆகவே இதுதான் ஒரு அறியாமலே செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள அந்த ஆசீர்வாதமான தோட்டத்தை வேலியெல்லாம் எடுத்துடுறாரு, பரதேசிக்கு விட்டு விடுறாரு. யூதரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் பலனில்லாத போயிடுறாரு. தேசத்தில் மழை இல்லாத பண்ணிடுறாரு ஆண்டவர். அப்போ அவங்கள வெறுத்து புறம்ப தள்ளக்கூடியவராக மாறிட்டார். அவனுடைய ஆசீர்வாதம் வேறு ஒரு அந்நியர் கையில், பரதேசி கையில், திக்கற்றவங்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இவங்க மற்றவங்க சொத்துக்களை அபகரிக்கிறவங்க. எப்படின்னா, அண்ணனுக்கு வேணாம், தம்பிக்கு வேணாம், அக்காளுக்கு வேணாம், தங்கச்சிக்கு வேணாம், எல்லாம் எனக்கே வேணும், நான் தான் சுகமாக வாழணும்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது அவங்கள ஐயோன்றார். நான் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாக நடப்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வர மட்டும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ, அது வரட்டும், அப்புறம் பார்க்கலாம், பிடிக்கலான்றாங்க. ஆனால் அப்படியே கீழே வாசித்தா அவங்களுடைய சகோதரருடைய சொத்துக்களே அவங்க அபகரிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அது தான் ஐயோன்றார். அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, வேண்டாம். பாரு, 8-9 வாசம், சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே இந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகள் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாது இருக்கும். அப்படி சொல்லும் போகிறோம். ஏன்னா அப்படியே மற்றவங்களது அபகரிக்கிறான், சாராயத்தை நாடுறது, சாராயத்திலே விழுந்து கிடக்கிறதுன்னு, இப்படி பல சத்தியங்களை இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி கொண்டு போகிறார். ஆனாலும் அந்த தெய்வ அன்பு பாரு, சத்துருக்களாக மாறிட்டா கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, 26, அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தங்களிலிருந்து பயல்காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீரும் வேகமாய் வருவார்கள். அவர்கள் இடறி விழுந்தாலும் இடறுகிறவன் இல்லை, தூங்குகிறவன் உறங்குவரும் இல்லை. அவர்களில் ஒன்றையும்
இடுப்பில் கச்சை அழித்து பாதரட்சியின் வாரை அறுப்பது இல்லைன்றார். அப்போது அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமா கொடுக்குறாரு. அப்போ என்ன இதில் அர்த்தம்னு கேட்டால், யோவான் 15 வாசித்தா, கனி கொடுக்குற செடி எதுவோ, அந்த திராட்சை செடி எதுவோ அதை பிதாவை சுத்தம் பண்ணுகிறாராம், இன்னும் கனி கொடுக்கட்டுன்னு. அதனால் இவங்க எப்படின்னா மனம் மாறணும்னு விரும்பி தான் ஆண்டவர் அந்த கொடியேற்றி அவங்கள அழைத்து ஆசீர்வதிக்கிறன்ற ஒரு சத்தியத்தை இங்கே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அது மட்டுமல்ல, ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தா கூட இதே கற்று தாங்குது. இருதயத்தின் மயக்கம், மதுவும் வேசியும் இந்த திராட்சை ரசமெல்லாம் அவங்கள மயக்கி அந்த எப்ராஹிமுடைய கோத்திரத்தையே தங்களை பாழாக்கி விட்டுறாங்க. திரும்பி போடாத அப்பமாக மாறி விடுகிறாங்க. ஆகவே அவங்களோட ஜீவியத்திலெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோசியா ரொம்ப ஒரு அருமையான புஸ்தகம், ரொம்ப நல்லா இருக்கும். அவர் அன்பின் கயிறுனால் கட்டி இழுக்கிறாராம். ஆனால் இழுக்கிறதுக்கு நான் இப்போ இழுக்கிறேன்னாக்கா அவன் எங்கே போயிட்டான்? சோரம் போயிட்டான். விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் கத்தரை மறந்துட்டான், கத்தரை விட்டு தூரமாக போயிட்டான். அப்படி போனவனுக்கு என்ன லாபம், என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைன்றார் ஆண்டவர். அதுதான் அங்கே நமக்கு சொல்கிறாரு. இஸ்ரவேலர் புத்திரர் கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். தேசத்து குடிகள் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவில்லை, தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறாள். இரத்தப்பழிகள் சேர்க்கிறது. இது நிமித்தம் என்ன சொல்கிறாங்க, தேசம் புலம்பம், அதில் கூடியிருக்கிற அனைவரோடு கூட மிருகஜீவங்கள், ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். எல்லாத்தையும் அழிக்கிறேன்டா இருப்பார். நோவா காலத்தில் மனுஷன்தான் தப்பு செய்தான்னா அந்த உலகத்தில் அவர் படைத்த ஜீவன்கள், மிருகஜீவன்களும் பறவைகளும் கூட சேர்த்து அழிச்சிடறார். அவர் எவ்வளோ கேடுகட்ட பாவத்தை அவனுங்க செய்திருப்பாங்க அந்த காலத்தில். அதே தான் அந்த ஓசியால் கூட அவர் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அதுதாங்க நமக்கு ரொம்ப தெளிவாய் அவர் சொல்லி கொண்டு போகிறாரு. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. என் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகள் போல இருக்கிறார்கள். ஆகையால் நீ பகலில் இடறி விழுவாய், இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். அறிவே இல்லை, அறியாமையினால். இங்கே அறிவில்லாமையினால், ரெண்டும் ஒன்று தான். அறியாமனால, அறிவில்லாதனால, இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலையில தான் அவங்க சங்காரமாகறாங்க. அவங்க செய்த பாவங்கள் அப்படிப்பட்டது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை, பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்களை, நீதிக்கு விரோதமான காரியங்களை, அவர் கற்பனை கட்டளைக்கு விரோதமான பாவங்களை, மனம் போல பாவத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. அதை ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம், பக்தி, வைராக்கியத்தில் அவங்க வளரலை. இதுதான் இந்த வேதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை. அவர் சொல்கிறார் பாருங்க, காற்று அவர்களை தன் சட்டைகளின் இறுக பிடிக்கும், அவர்களை தங்களை பலியினால் வெட்கப்படுவாங்க. அதுதான். ஏன்னா அந்த மலையின் மேலே ஏறி சோரமார்க்கமாய் பலி செலுத்தி தேவனை துதிக்கும் பொழுதும் அங்கே அந்த தெய்வங்களை வணங்கும் போது அவங்க வெட்கப்பட்டு போகிறன்றார். ஏன்னா அவங்க அதாவது ஒரு நல்ல நிலையில் போல. ஏசாயெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த நன்மையை தீமையை நன்மைன்றாங்க பாரு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், சிருஷ்டியை வணங்கு என்று சொன்னால் அவங்க சிருஷ்டி பத்தாம் வணங்குவோன்றாங்க. அது சிருஷ்டிப்பு கடவுள் இல்லை. வானத்திலும் பூமியிலும் தண்ணீருக்குள்ளே எந்த சுரூபத்தையும் உண்டாக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க
அவங்க மனம் போல தெய்வங்களை உண்டு பண்ணிட்டாங்க. எகிப்திலேருந்து கொண்டு வந்த தெய்வம் இந்த கன்றுக்குட்டி தான் சொன்னாங்க. அறியல, தெரியல, புரியல. அப்படிப்பட்ட ஒரு அறியாமையினால அவங்க செய்த அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அறிவு வளர்ச்சி என்பது இல்லை, முதிர்ந்த அனுபவம் இல்லை, கற்றுக்கிற அனுபவம் இல்லை, விசுவாசிக்கிற அனுபவம் இல்லை, ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய அனுபவம் இல்லை, ஒரு தெய்வ பக்திக்குரிய வழிகளை போலான்னு இல்லை. கர்த்தருக்காக எப்படின்னா வாழணுன்ற எண்ணம் கிடையாது. ஆடு மாடு மிருகத்தை போல் இவனும் ஒருத்த வாழ்ந்துன்னு வரான். அதுதான் தெரியும். இந்த உலகத்தில் தூங்கணுமா, காலையில் எழுந்தோமா, அவன் பல்ல விளக்கணும்னா விளக்கினான்னு கூட தெரில, தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலேருந்து தெரில, காலையிலே சாப்பாடு சாப்பிட்டுணும், அப்படியே போவான். வேறு எங்கன்னா பழங்கச்சு சாப்பிட்டுக்கினே இருப்பான், மிருகத்தை அடிப்பான், சாப்பிட்டுக்கினே இருப்பான். அவனுக்கு அதுதான் தொழில். வேறு என்ன அவன் வாழ்க்கையில் கர்த்தரை தொழுகணும்னு நினைக்கின்றதே இல்லை. அதனால தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு, ராஜாக்களை எழுப்புறாரு, நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. சில சமயம் அவங்களே தவறு பண்ணிடுறாங்க. என்ன செய்யுது? ஒரு அறியாமையினால் அது உணர தெரியல. நெகேமியா, எஸ்ரா வாழ்ந்த காலத்தில் அவங்க அடிமைப்பட்டு போயிட்டு திரும்பி வரும்போது தேவாலயத்தை எல்லாம் புதுப்பிச்சு, அந்த கல்லறைகள்லாம் புதுப்பிச்சு, மதில் சுவரில் புதுப்பிச்சு கர்த்தரை தொழுகிற சமயத்தில் ஆசாரியம் பிரபுக்கள் தான் அந்நிய ஸ்திரீயின் மேலே கை வைக்கிறானுங்க. அவங்களாம் தெரியாதா? தெரியும். ஆனால் அது அறியாமையினால் அவன் எப்படி வாழணுன்றது தெரியல. பகுத்தறிவு இல்லாத ஜனங்க. இன்னும் சொல்லப்போனால் 5 அறிவு உள்ள மிருகம் போல். சில சமயத்தில் 5 அறிவு மிருகம் கூட நல்லா பர்ஃபெக்டாக நடக்குது, இவன் அதை விட மோசமாக நடக்கிறான். கிறிஸ்தவம் கூட அப்படி தான். நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் பிரியமாக. அதனால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தா 15லேருந்து வாசித்தோம் 20 வரைக்கும் இந்த பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார். அவரோட தவறிட்டவர் தான், ஆனால் திருந்தி ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது அவனும் திருந்திட்டான், மற்றவர்களும் திருந்த வைக்கிறது தான் இந்த பேதுருடைய ஊழியமே. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான், அது பேதுரு தான். இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் இருந்தவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவும் திட்டவும் சபிக்கவும் ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தர் அவனை பார்க்கும் பொழுது அவர் உணர்ந்துட்டார். மன கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு ஒப்புராயிட்டாங்க. 2 பேரும் ஒப்புராயிட்டாங்க. ஆண்டவரை மன்னிச்சு சேர்த்துக்கிட்டார் இல்லையா? இப்போது மற்றவங்களை திருத்த பிரயாசப்படுகிறாரு இந்த பேதுரு. யாக்கோப்பில் ஒரு வசனத்துக்குது, ஒரு மனுஷனை பாவத்தில் விழுந்தவனுக்கு மீண்டுமா மனம் திரும்பி அழைக்கிற அந்த ஜெபம், அந்த முயற்சி எவ்வளோ பெரிய பலன் கொடுக்குறது. ஒரு அழிவுலேருந்து ஒரு ஆத்மா மீட்டெடுக்கிறது. அதுதான் இந்த பேதுரு சொல்கிறார். நம்ம ரட்சிக்க வந்த கிறிஸ்து, ஜீவாதிபதி ஆகிய கிறிஸ்து நீங்களோ கொலை செய்தீங்கன்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3ல் வாசித்தால் அவர் ரட்சிக்க வந்தார். லாத்தே விடுவிக்க நினச்சா கூட நீங்கள் விடலைப்பா. ஒரு கல்லனை பரபாசை நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்க, இயேசுவை சிலுவையில் அறிய சொல்லிட்டீங்க. நம்ம ரட்சிக்க வந்தவர், நமக்காக மரித்தவர், நமக்காக உயிர் தேர்ந்தார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்ததெல்லாம் அறியாமை. ஏன்னு கேட்டால் கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தேழ வேண்டும். நீங்கள் அறியலை. ஆனால் கிறிஸ்து அறிந்ததுனால நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்தாரே. அப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை கொலை செய்துட்டீங்களே. ஆகவே பாவ நிவர்த்தி செய்யும்படி நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். சும்மா மனம் திரும்ப சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் செய்த பாவத்தை சுட்டி காட்டுறாரு. அவங்க இயேசு கிறிஸ்துவை அவர் என்னென்ன பண்ணாருன்றதை அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அது மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து அவருக்கு பண்ண அந்த தவறுகளை இந்த பேதுரு சுட்டி காட்டுறார். இதுதான் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் பிரியமானவர்களே.
ஏன்னு கேட்டால் அவர் பரிசுத்தரும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து, அவர் வானா பரிசுத்தமாக வானா, நீதிமானம் வானா, பரபாஸ் கள்ளக்காரனை விடுதலை செய்யுங்க என்று சொன்னீங்க. பேதுரு பிலாத்து வேண்டாம் விட்டுறன்னு சொல்லும்போது கூட நீங்கள் ஒத்துக்கலையே. ஆகவே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். பேதுரு நாங்கள் சாட்சிகள் என்றார். அப்படியே தொடர்ந்து வாசித்தா, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பரிசுத்த பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டான விசுவாசம். உலகமெங்கும் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இன்னும் கொடுத்து இவனுக்கு கொடுத்து, சகோதரரே, நீங்கள் உங்கள் அதிகாரிகளையும் அறியாமையினால இதை செய்தீர் என்று அறிந்திருக்கிறேன். அந்த சப்பானியை குணமாக்கினதுனால இந்த உபதேசம் வருது. அப்போது அந்த சுட்டி காட்டுறா இருப்பார், கிறிஸ்துக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பாவம் செய்தீங்க. நம்மளை ரட்சகர் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறா அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்கிறான், அப்படியே மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்குள்ளே உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியே இந்த மோசே சொல்லியிருக்கிறான்னு அந்த பேதுரு உணர்த்தி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியார் யார்? நாம் சத்தியத்தில் நடத்தும்படி நமக்கு சத்தியத்தை சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள், வேத வசனங்கள் நம்ம கேட்டு விசுவாசித்து மனம் விட்டு போன சில சமயங்களில் உணர்த்தி காட்டுறார். நம்ம மனசாட்சியை குத்தி காட்டுறார். திருந்து உணரு, ஆண்டவரை பாரு, தேடு, அவருடைய கிரியைகளை நோக்கி பாரு என்றார், அவருடைய செய்கைகளை சிந்தித்து பாரு என்றார். அதுதான் ஏசாயாவில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசியில் ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் நோக்கிப்பார். நம்முடைய போக்கஸு, நம்முடைய எண்ணமே, தரிசனமே, எண்ணமே அவருடைய கிரிகளை நோக்கி பார்ப்பது, சிந்திப்பது தான் பிரியமானவர்களே. இது தான் பேதுரு உணர்த்தி காட்டுகிறார். மன திரும்பி குணப்படுங்க. அப்போ ஒருவன் பரலோகத்துக்கு போவான் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார் என்று கேட்டால், மனம் மாறிய ஒரு மனிதனுக்கு தான் கொடுப்பார். அப்படி என்று கேட்டால், அந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்து எப்படியெல்லாம் செய்து கொண்டவனுக்கு அதை ஞாபகம் கூட பண்ணி பார்க்க மாட்டார். அக்கிரமக்காரர்களே, ஐயோ நீங்கள் யார் என்று அறியல, என்னை விட்டுடுங்கன்றார். மணவாளன் என்னை விட்டுடு, நீங்கள் யாரும் தெரிலன்றார். மலோபதேசத்தில் அவர் பண்ணும்போது, அக்கிரமக்காரன் என்னை விட்டு விலகிப்போ, நீ அற்புதம் செய்தாயன்னா, உபதேசம் பண்ணான்னா, நீ என்ன பண்ண எனக்கு என்ன, நீ யாரும் தெரியலன்றார்ப்பா. என்ன ஒரு கால வரார்ப்பார் ஆண்டவர். அதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்கிறாரு, பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதி அடையட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைகளுக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முடிவுமாக இருக்கிறேன்றார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவருக்கு கணக்கு கொடுத்தே தீரணும். அவர் கொடுக்குற பலனை வாங்கியே அடைய வேண்டும். அண்ணால் சொன்னது போல் 2:9 1 சாமுவேல் 2:9 துன்மார்க்கன் பாதாளத்தில் இருளில் மௌனமாக இருப்பான். அன்னைக்கு தெரியா, அன்னைகளுடைய வாழ்க்கை, கைவிடப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் அங்கே தான் தெரியும். கிறிஸ்து விரோதமாக செயல்பட்ட அனைத்து மக்களுடைய நிலைமையும் அங்கே தான் தெரியும். அதுதான் அவர் வரும்போது குத்தின கண்கள் யாவும் காணன்றா இருப்பார். நட்டங்குது, வானமும் பூமியும் படபடா, அது அப்படியே முடங்கி போகுது, அது இல்லாமல் போயிடுது. ஒளிந்து கொள்ள இடம் இல்லாமல் அவர் கண் முன்னால் நின்று முழங்கால் படிட்டு, ஐயா செய்தெல்லாம் தவறு தான் சொல்லி தலை குனிவான்.
ஆனாலும் விவாதம் இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத அவன் செய்த கூலிக்கு பலன் கொடுத்து தேவன் அனுப்புகிறார். அதுதான் பிரியமானங்களே, மத்திய 25 கடைசியில் வாசித்தால் நன்மை செய்தவன் நித்திய ஜீவன் அடைகிறான், தீமை செய்தவன் நரகத்துக்கு ஆக்கினி அடையும்படி எழுந்து போகிறான். அவன் கிரியைக்கு எதை விதைச்சானோ அதை தான் அறுப்பான். விதைக்கிறவங்கிட்ட இருக்குது. அவன் அதை விதைச்சான், அதைத்தான் இருக்கிறான். பிறருக்கு வெட்டின குழியில் அவனே விழுறான். வெட்டினுக்காக விழமாட்டான், இவன் விழுந்துடுறான். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. பேதுரு கடைசியாக அவங்க பாவத்தை உணர்த்தி மனம் திரும்புங்கன்னு அனித்திரமாய் பேசணுத்தான். பின்வர நாட்களில் அநேகர் திரும்பினாங்க. ஆசாரியன், வேத பாரக, பெரியவங்க, பிரபுக்கள் எல்லாமே மனம் மாறி கிறிஸ்துவக்கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிஞ்ச நாம் அறியாமையை விட்டு அறிவுள்ளவனாக மாறுவோம். அறியாத காலங்களில் தேவன் அறியாதவராக இருந்தார். ஆனால் இப்போது எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பவுல் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் மனம் மாறுவோம். நம்முடைய பாவ சுவாபத்தை விட்டு விலகுவோம். நம்முடைய அநியாயத்தை விட்டு விலகுவோம். நம்முடைய இச்சைகளை விட்டு விலகுவோம். நம்முடைய குற்றங்களை விட்டு விலகுவோம். நம்முடைய தீமைகளை விட்டு விலகுவோம். ஆண்டவருக்காக ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக வாழுவோம். ஒரு ரட்சிப்பின் பாதையில் வாழுவோம். நம்முடைய விசுவாசம் பரிசுத்தத்தில் வளர்ந்து வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க கற்றுக்கொள்வோம். இதுதான் பிரியமானவர்களே, தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், இரக்கமுள்ளவர். இந்த உலகத்தில் தான் இயேசு கிறிஸ்து இரக்கம், அன்பு, தயவு, கிருபை, மனதுருகுவார் ஆண்டவர். நாம் மரித்த பின்னால் அந்த இரக்க, தயவு, கிருபெல்லாம் கிடையாது. அக்கிரமக்காரனே என்னை விட்டு விலகிப்போ, அசுத்தம் உள்ளவனே என்னை விட்டு விலகிப்போ, இச்சைக்குள்ள வாழ்ந்தவனே என்னை விட்டு விலகி போயிடு. அவ்வளோத்தான். குப்பு சப்புன்னு முடிக்கணும். அவர் கொடுக்குற அந்த நரக ஆக்கினி தண்டனை வாங்கி போய் அங்கே விழ வேண்டியது தான். ஆகவே சத்தியத்தை அறிஞ்ச கிறிஸ்தவங்க மனமாறி பரலோகத்துக்கு பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.